ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழக அரசு அச்சுத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு காகிதங்கள் வந்திருக்கு. அதுவும் எழுத்து தேர்வு கிடையாது, நேர்முக தேர்வு இன்டர்வியூ மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான பணியிடம், எங்கெல்லாம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது, என்ன கல்வி தகுதி, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசோட எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையிலேருந்து வந்திருக்கு. ஓகே, சென்னையில் இருக்குங்க இந்த ஆஃபீஸ். ஆனால் இவங்களோட கிளை நிறுவனங்களையும் கிளை அச்சகங்களையும் இந்த வேலைவாய்ப்பை ஃபில் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழக அரசு நிறுவனம் தான், அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கேருந்து இப்போ நிறைய விதமான பணியிடங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. உதாரணத்துக்கு அசிஸ்டண்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன், ஜூனியர் எலக்ட்ரிஷியன், ஜூனியர் மெக்கானிக், பிளம்பர் கம் எலக்ட்ரிஷியன் அப்படின்னு சொல்லி பல்வேறு காலியிடங்கள். இதற்கு நீங்கள் ஆஃப்லைன் முறையில் விண்ணப்பிக்கணும். வர 8 ஏப்ரலுக்குள்ளே இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை உங்களுக்கு சென்ட் பண்ணணும். இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா குறைஞ்சது 18 வயசு வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டினா 37 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி அப்படின்னா 34, பொது பிரிவினர் அப்படின்னா 32 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் இதில் பணியிடங்கள் இருக்குது. உங்களுக்கான வயது வரம்பையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒரு காலிடங்களுக்கான கல்வி தகுதி என்ன, எவ்வளோ பணியிடங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதில் வந்து பாருங்கள், அசிஸ்டண்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன் பணியிடத்துக்கு 19,500லேருந்து 71,000 வரை சம்பளம். இது பேசிக் பே தான். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்ப சம்பளமே 35,000 வரையும் இருக்கும். இதில் 10 காலிப்பிடங்கள் இருக்குது. இதற்கான கல்வி தகுதி என்ன கேட்குறாங்க, 10th பாஸ் பண்ணிவிட்டு டிப்ளமோ வந்து பிரிண்டிங் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து லித்தோ ஆஃப்செட் மிஷினில் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாமா. ஸோ நீங்கள் இது போன்ற டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்கல் ட்ரேடு லித்தோ ஆஃப்செட்டில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இந்த 10 காகிதங்களுக்கும் ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் 1 or 3 years அப்படிங்கிறது மேண்டிட்ரி. ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பாருங்கள், ஜூனியர் எலக்ட்ரீஷியன் அடுத்த பணியிடம், சம்பளம் அதே மாதிரி தான். 10th பாஸ் பண்ணியிருக்கணும். டெக்னிக்கல் ட்ரேட் வந்து நீங்கள் ரிலவெண்ட்டில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் தாராளமாக எலிஜிபிள். இந்த 4 காலிடத்திற்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் ஒரு 1 year அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஓகே, இது இல்லாமல் சம் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. ஓகே, அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய 4 காலிடங்கள் எந்தெந்த இன சுழற்சிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே பாருங்கள். அது உங்களுக்கு வேலைவாய்ப்பு பணியிடம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பாருங்கள், ஜூனியர் மெக்கானிக் கேட்டிருக்காங்க. இதுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இன்னும் சில படிப்புகளுக்கு வந்து இவங்க ப்ரிஃபரன்ஸும் வந்து அளிக்கிறாங்க. அடுத்து பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன் பணியிடங்கள் 1 தான் இருக்குது. இதுக்கு 10th முடிச்சுட்டு டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஐடிஐ வந்து பிளம்பரிங்கில் முடிச்சிருக்கணும். இதுதான் இவங்க கேட்டிருக்கக்கூடிய கல்வி தகுதி. ஸோ தமிழ்நாடு அரசு பின்பற்றக்கூடிய இடஒதுக்கீடு படி தான் இது இருக்கக்கூடிய பணியிடங்களை நாங்கள் வந்து பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 20+ வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்புவீங்களா அந்த கவர், அதுக்கு மேலே விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு சொல்லி பதவியின் பெயரை மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, அந்த பெரிய கவருக்குள்ளே தானே எல்லாத்தையும் வச்சு அனுப்புவீங்க. ஸோ அந்த மேலே வேலைவாய்ப்பு விண்ணப்பம் ஐஃபோன் போட்டு என்ன பதவியோ அந்த பதவியை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. வேலைவாய்ப்பு விண்ணப்பம் ஐஃபோன்னு போட்டு எந்த பதவி நேமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். ஸோ எழுத்து தேர்வு இல்லை, நேர்காணலுக்கு நீங்கள் வந்து அவங்க வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நேர்முக தேர்வுக்கு போகும்போது நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இது போன்றதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இந்த நோட்டிஃபிகேஷனை 1 time நீங்களும் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் எண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பதவிக்குமான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க கைப்பட எழுதி தேவையான இடத்துல ஃபோட்டோவே நீங்கள் ஒட்டிடுங்க. ஃபோட்டோவை ஒட்டிட்டு மேலே சான்றப்பம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாதி ஃபோட்டோலையும் பாதி பேப்பர்லையும் வர மாதிரி உங்களோட சைனை நீங்கள் போட்டுருங்க. மித்த தகவல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. தேவையான ஆவணங்களோட ஜெராக்ஸை இணைச்சிருங்க. நான் காமிச்ச அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருங்க.
ஃபீஸ்லாம் வந்து கிடையாதுங்க. இன்கேஸ் உங்கள்ட்ட அந்த கல்வி தகுதி, வயது வரம்பு எல்லாமே இருக்குது அப்படின்னா, அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு நேர்முக தேர்வுக்கு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து இந்த தேர்வில் வந்து கலந்துக்கலாம். ஸோ விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.